வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறதில்ல. நான் இதனுடைய ஸ்லீவ் போர்ஷனுடைய ஸ்டிச்சஸ் உங்களுக்கு போடும்போது எப்படி போடுறதுன்ற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன மேங்கோ மோட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்குரிய ட்ரேசிங் பேப்பர்ஸ் நீங்கள் தேடுறதை விட இந்த மேங்கோ மோட்டிவ்ஸ் எப்படி டிசைன் போடுறது, நம்மளே ட்ரேசிங் பேப்பரில் எப்படி போடுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டெய்லர்ஸே இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. பட் நீங்களே இந்த மாதிரி கர்வ்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க ரவுண்ட் நெக் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு டிசைனில் இந்த மாதிரி ஷேப் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்கும்ல, இந்த மாதிரி வேஸ்ட் அட்டையெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் உள்ளே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டையில் இந்த மாதிரி கரெக்டாக இப்போ இது 3.5 இன்ச் இந்த ப்ளவுஸோடைய அகலம். ஸோ அந்த 3.5 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணி இந்த ஒன் ஷேப் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு எப்போயுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஒரு ஷேப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போயுமே நம்மளுக்கு இந்த கர்வ் பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும்போது மேக்ஸிமம் நம்ம இதை வச்சு இந்த அட்டையை வச்சு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இங்கே கீழே இந்த ஷேப்புக்காக மட்டும் வச்சுட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரேசிங் பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறத விட நம்மளே ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட அந்த அகலத்துக்கு பேக்கில் எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஷேப் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எந்த இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல இப்படி அந்த ஷார்ப்பான எட்ஜு இருக்கிற இடத்துல இருந்து வச்சுட்டு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்கொயராக இருக்கிறதெல்லாம் எரேசர் வச்சு அழைச்சிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த ஷேப் வந்துருச்சு. நம்ம சென்டரில் ஒரு மேங்கோ மோட்டிவ் போட்டிருந்தோம் இல்லையா, பெரிய மேங்கோ மோட்டிவ், அது தனியாக தான் போட போகிறோம். அது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களோட மொபைல் இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த மாதிரி மேங்கோ மோட்டிவ்ஸ் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ட்ரா பண்ண மேங்கோ மோட்டிவ் தான். ஏன்னா என்னோடய மொபைலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இது வேறு ஒரு மொபைலில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்காக நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இப்படி மொபைலில் ஒரு ட்ராயிங் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணி அதை நம்ம ட்ரேசிங் பேப்பரில் காப்பி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி வச்சுட்டு டச் பண்ணாமல் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வச்சாவே தெரியும். பிரைட்னஸ் அதிகமாக வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு மேலேயே நம்ம ட்ரா பண்ணி நம்ம அதை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பேப்பர்ஸை நம்ம எந்த ப்ளவுஸில் வேணாலும் எந்த பிளேஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி இதுக்கு மேலேயே ட்ரா பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். கீழே இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் அந்த மேங்கோ மோட்டிவ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலேயே இப்படி ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ப்ராக்டிஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ மோட்டிவ்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு தானே, நம்ம ஸ்கொயரில் போடலாம், ரவுண்டில் போடலாம் அப்படின்னு போடாமல் இந்த மாதிரி மேங்கோ மோட்டிவ்ஸ் ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நம்ம அழகாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்கொயர்லேயும் ரவுண்ட்லேயும் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேங்கோ மோட்டிவ்ஸ் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ இந்த பேரட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பேரட் கூட நான் என்னோடய மொபைல்லேருந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்தது தான். மொபைலில் வச்சு அதை ஜூம் பண்ணி வச்சு ட்ரேஸ் எடுத்தது தான். பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. நம்ம ஏதோ ஜெராக்ஸ் எடுத்து நீட்டாக பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு இதுனாலும் ஜெராக்ஸ் எடுக்க போகணுமே, அதுக்கு டைம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரி பண்ணிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் மொபைல்லேருந்தே அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மேங்கோ மோட்டிவ் மாதிரி தான் நம்ம எந்த டிசைன்னாலும் இப்போ நான் எப்போயுமே எந்த ஒரு பீகாக்காக இருந்தாலும் சரி, பேரட், இந்த மாதிரி எந்த டிசைனாக இருந்தாலும் அதை இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சுப்பேன். நம்ம ட்ரேசிங்க்கு புக்கு தனியாக வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம டிசைன்ஸ் தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு நெட்டில் பார்த்தோம் அப்படின்னாவே அதனோட டிசைன்ஸ் கிடைக்கும். நம்ம அதை இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக மோட்டிவ்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தேவைங்கிறப்ப நம்ம லைட்டாக இதோட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சின்ன மேங்கோ மோட்டிவ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் மீடியம் சைஸில் வந்துட்டு நான் ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோனை சுற்றியும் நான் இப்படி அவுட்லைன் போட்டுக்கிறேன் பென்சிலில். போட்டுட்டோன்னா நம்மளுக்கு நம்ம இதிலிருந்து மேங்கோ ஷேப் வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து அதனுடைய எட்ஜிலேருந்து லைட்டாக வளைச்சிக்கோங்க. மேங்கோ ஷேப் எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு சைடு இப்படி உள்ளே போகும் இல்லையா. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மட்டும் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியதில்லை. லைட்டாக மட்டும் நம்மளுக்கு தேவைங்கிறத ஒரு கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலும் அதை நம்ம வந்து இப்படி அழைச்சிக்கலாம். நம்மளுக்கு தேவைங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு அழைச்சிக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ட்ரா பண்ணுறப்ப. அப்போ போட நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் ரொம்ப பழகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த சின்ன மேங்கோ மோட்டிவ் கிடச்சிருச்சு. இதுக்காக நம்ம வந்து ரொம்ப அந்த ஜெராக்ஸ் வேணும், அந்த புக் வேணும் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பெரிய மோட்டிவ் அப்படிங்கிறதுனால பர்ஃபெக்டாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். இல்லை இதே திலகம் ஷேப்பில் ரொம்ப பெரிய ஸ்டோன் இருந்துச்சுனாலும் அதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சின்ன மேங்கோ மோட்டிவ் வேணும் அப்படின்னா இதே மாதிரி ட்ரேசிங் பேப்பர், இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுலையே எடுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் வச்சிங்கனாவே அது அப்படியே தெரியும். இந்த மாதிரி பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரேசிங் பேப்பர் எடுத்து இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாவே ஸ்ட்ரைட்டாக இதை மட்டும் லைட்டாக இப்படி கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு மேங்கோ மோட்டிஃபாக வச்சு கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 2 லைன் வந்து ஜரி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீடு ஒரு லைன் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த பைப்பிங் த்ரெட்டை உள்ளே கொடுத்து மேலே வந்து த்ரெட்டு வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கோம். இந்த ஷேப்புக்கு, அதாவது இந்த ஒர்க்குக்கு, இந்த லென்த்துக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டும் தேவைப்படும். ஸோ அந்த ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கணும். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணி இது ஃபுல்லாகவே அவுட்லைன் போட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கே ஒரு அவுட்லைன் போட்டுருணும். கூட அவுட்லைன் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கர்வாக இருந்துச்சு இல்லையா, ஒரு மாதிரி கர்வில் இருந்துச்சு. ஸோ அந்த கர்வுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காயின் வச்சுட்டு அந்த கர்வ் போட போகிறேன் நான். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மட்டும் தள்ளி வச்சுட்டு எனக்கு பென்சில் ஹுக் போகணும் இல்லையா, அந்த அளவுக்கு தள்ளி வச்சுட்டு இப்படி போட்டுட்டு இது ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல எவ்வளோ கேப் விடுறோமோ அதே கேப் விடுற மாதிரியே விட்டு வச்சுருங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே இதை சுற்றியுமே இது ஃபுல்லாகவே நம்ம இந்த காயின் வச்சு இந்த கர்வ் வர்றதுக்காக போட போகிறோம். இது ஃபுல்லாகவே காயின் வச்சு நம்ம ரவுண்டாக போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்படி அழைச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அந்த ஷார்ப் எட்ஜ் வர வரைக்கும் விட்டுட்டு மற்றதையெல்லாம் இப்படி அழைச்சிடுங்க. இப்போ நம்ம அந்த கர்வாக இருந்துச்சுல, அந்த கர்வ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இந்த சென்டரில் இருக்கிற மேங்கோ மோட்டிவ் வந்து 2 சைடும் ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா சென்டரில் ப்ளவுஸில் வச்சு நீங்கள் இந்த மேங்கோ மோட்டிஃபை வந்து பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, மேங்கோ மோட்டிவ் ஸ்டோன் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு
பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஒவ்வொரு கர்வுக்கும் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பீடு வைப்போம். ஸோ அந்த பீடு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டுட்டு நம்ம இதை அப்படியே மேலே அப்படி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து வெளியே எங்கேயும் போய் வாங்க வேண்டியதில்லை, புக் வாங்க வேண்டியதில்லை, இல்லை ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணணுன்றதில்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி மேங்கோ மோட்டிவ் போடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸை நம்மளே வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நானே வந்து பிளாக்ல அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறது, என்ன சைஸில் வந்து எடுத்தால் என்ன சைஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம இந்த மாதிரி நம்மளே வந்து ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேங்கோ சைஸை வந்துட்டு நம்ம அப்படி வளைஞ்ச மாதிரியோ இல்லை மேலே பார்த்த மாதிரியோ மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். மேங்கோ மோட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாகவே நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து நம்ம ட்ரேசிங் யூஸ் பண்ணோம். இதுக்காக வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம போட்டு முடிச்சோன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ட்ரேசிங் பேப்பரை வந்து நான் ஜெராக்ஸ் போடுறத விட இப்படி நான் வந்து உங்களுக்கு எப்படி நான் டிசைன் போடுறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேங்கோ மோட்டிவ் மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேரட் பீகாக் எந்த டிசைனாக இருந்தாலும் லைட்டாக இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அந்த பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது ட்ரேசிங் பேப்பர்ஸ் போடுறத விட இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ட்ரை பண்ணி ப்ளவுஸில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.